தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 முறை ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரியிருந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது அரசை அமைப்பதற்கு அவசியமான தமிழக சட்டமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை விளக்கம் கொடுத்து ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக தாவேக தரப்பில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முறை அணுகியிருக்கிறார்கள். தேர்தல் அன்று வெற்றி சாத்தியப்படுத்தி அன்று இரவே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடையை நேரடியாக கொண்டு கொடுத்து அதற்கும் உரிய விளக்கம் அளிக்கவில்லை. அதுக்கும் நேராக கையெழுத்து ஒப்புதலுக்கு காங்கிரஸ் முன்னணி பதவி ஆட்சிக்கு உரிமை கோரும் தெரிவிக்கவில்லை. இரவு குறிப்பாக நௌசாத், தகவலுக்கு நன்றி. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க கோரி 2 முறை ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்த நிலையில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பாக கூடுதல் சொலிட்டரோடு ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு தொடர்ந்து செய்தியாளர் நௌசாத் இணைகிறார். நௌசாத், தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்று சற்று முன்பாக கூடுதல் சொலிட்டரோடு ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இந்த கருத்தானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தாவேக சார்பாக உச்சநீதிமன்றம் சென்றாலும் ஆளுநர் மாளிகை நிலைப்பாடாக இது அங்கு வலியுறுத்தப்படுமா? நிச்சயமாக ராம்குமார் குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றம் செல்லும் பட்சத்தில் தாவேக தரப்புடைய விளக்கம் நிச்சயம் கொடுக்கப்படும். ஏனென்றால் ஆளுநர் மாளிகை இது பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றுதான் அவர் கடிதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஆனால் பெரும்பான்மைகள் இருக்குது என்ற அடிப்படையில் தான் தாவேக தரப்புல கரெக்டாக 3 முறை ஆளுநரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாவேக விஜயை 2 முறை நேரடியாக சந்திருக்காங்க. இன்று கூட காலை 10:40 கூட தாவேக ஆளுநரை சந்திக்க சென்றது பார்க்க முடியுது. அப்போதும் உரிய விளக்கத்தை உரிய கடிதமும் கொடுத்திருக்கிறார். இருந்தபோதும் உரையான அங்கிருந்து வரும் எதிர்பார்த்துதான் தாவேகாவினர் தற்சமயம் காத்திருந்து அதுக்கு ஏற்றாபோல் பட்டினமாக இல்லத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்ட ஆலோசகருடன் மற்றும் நிர்மல்குமார் மேலும் செங்கோட்டை உள்ளிட்டோர் உள்ள ஆலோசனை மேற்கொண்டது பார்க்க முடியுது. இது போக காங்கிரஸ் தரப்பில் கூட எந்த சட்ட ஆலோசனை தேவைப்பட்டாலும் சட்ட அணுகருக்கு தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் கூட காங்கிரஸ் தரப்பிலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததை பார்க்க முடியுது. இருந்த போதும் தற்சமயம் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த விளக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியுது. என்றால் ஆளுநரும் கூட இந்த சட்ட வல்லுநர்களுடன், அதாவது மத்திய அரசின் சட்ட வல்லுநருடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இந்த அறிக்கை வந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நாளை பெரும்பான்மை நிரூபிக்கும் பட்சம் அதிக கூட்டணி, அதாவது இடதுசாரிகளும் விசிகாவும் மிக முக்கியமாக கூட்டணிக்கு வர இருப்பதாக தெரிவித்த நிலையில் நாளில் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த கடிதத்தை கொண்டு சென்று தாவேக கொடுக்கும் பட்சத்தில் அதற்கு முறையான விளக்கம் குறிப்பாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தை தாவேக அணுகுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தாவேக தலைவர் விஜய் 2 முறை ஆளுநர் சந்தித்து விட்டார். ஆளுநர் மாளிகை உரிய விளக்கம் அளிக்காது என்பது மேலும் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக தாவேக எது போன்ற சூழலை எதிர்கொள்வார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என ஆளுநர் கூறியுள்ளதாக மக்கள் மாளிகை விளக்கம் அளித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தன்னிடம் 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாகவும் அமைச்சர் பட்டியலோடு இன்று ஆளுநரை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக விஜய் பெரும்பான்மை அமைக்க எந்த ஒரு சூழலும் இல்லை என்று ஆளுநர் விளக்கம் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சட்ட வல்லுநரோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் கூடுதல் சொலிட்டரோடு ஆளுநரும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில்
தமிழகத்தில் அரசு அமைப்பிற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகம் இன்று பதவி ஏற்கப் போகும் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விளக்கம் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நூற்று 8 இடங்களை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசினுடைய ஆதரவோடு 112 இடங்களை தற்போது கைவசம் வைத்துள்ளது. இந்நிலையில் கடிதம் வாயிலாக ஆளுநரை தாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையிலும் 2 முறை நேரிலேயே சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து ஆதரவு கோரி தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கூற நிலையில் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். The Chennai Silks in Mega Summer Sale.